हरि ओम सर्वे जनाः सुखिनो भवन्तु எல்லோரும் இன்புற்று இருப்பதே நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் புதியதாக ஒரு வரிசையை தொடங்க இருக்கின்றேன். காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன், பிரபஞ்சம் எல்லாம் மாயைதான் என்பதை பற்றி விளக்குகின்றேன். இப்பொழுது முதலாக நான் பழைய கிரேக்க நாட்ட தத்துவஞானி அரிஸ்டாட்டில் என்ன ஆங்கிலத்தில் கூறியிருக்கிறார் என்றால், if anything is at rest occupying the same space, and if that which is in locomotion occupies the same space at any given moment, the flying arrow is motionless. அதாவது எந்த பொருள், எந்த அணுவாவது அது ரெஸ்டில் இருக்கிறது என்றால், ஓய்வில் இருக்கிறது என்றால், அமைதியாக ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால், at an equal space, சமமாக உள்ள இடங்களில், விரிவாக்கத்தில் இடத்தில் இருக்கிறது என்றால், பிறகு if அதனால் எது, if that which is in locomotion, எது நீங்கள் நகர்கின்றது, போகின்றது என்று நீங்கள் நினைத்தால், அது எது எப்படி அந்த ஒரு தருணத்தில், சமமான அந்த க்ஷணத்தில், அந்த நிமிடத்தில், அந்த வினாடியில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வினாடிக்கு வினாடி எல்லாம் இருக்கின்றது. அந்த இடத்திலேயே occupying the same space at any given moment, எய்த அம்பு, the flying arrow, பறக்கின்ற அம்பு பறக்கவில்லை, அதே இடத்தில் தான் இருக்கின்றது என்று அவர் கூறுகின்றார். அதற்கு மிக தெளிவாக ஜியான் என்ற மற்றொரு கிரேக்க நாட்டு தத்துவஞானி விளக்குகின்றார். நான் அதை இங்கே காட்டுகின்றேன். எனி given மூமெண்ட், எந்த தருணத்தில் ஒரு ஏ என்று ஒரு அம்பை, மூவிங் ஆப்ஜெக்ட், ஒரு அம்பை, அம்பு நகர்கின்றது, பறக்கின்றது, எய்தப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அது கால நேரத்தில், சமயத்தில், வினாடியில் ஏ என்ற இடத்திலிருந்து கிளம்புகிறது என்றால், அது ஒரு இடத்தில் போகின்றது. ஒரு அந்த இடத்தின் பேர் பி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே இன்னொரு காலகட்டமான பி என்ற இடத்தில் அதே தொடங்கிவிட்டு கியூ என்ற இன்னொரு இடத்தில் அது போகின்றது. இரண்டு இடங்கள் ஆகிவிட்டது, பி அண்ட் கியூ, இரண்டு தருணங்கள் ஏ அண்ட் பி. ஆனால் நாம் கால நேரங்கள் என்று கூறப்படும் காலம் என்ற வார்த்தைக்கு, என்ற அளவிற்கு, நேரத்தின் அளவு காலம், அந்த நேரத்தில் ஏ தொடங்கியது பியில் போய் முடிகின்றால், பி ஆரம்பிக்கிறது என்றால், பி ஆரம்பிக்கின்றது, அது ஏயும் பியும், பி ஆரம்பிக்கும் இடம் ஏ, ஏ என்ற முடியும் இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பி ஏ என்ற இடத்தில் தான் ஆரம்பிக்க முடியுமே தவிர அதற்கென்று வேறொரு காலம் இருக்க முடியாது. ஏனென்றால் காலம் என்பது இடைவெளி இல்லாமல், பிரிவுகள் இல்லாமல், நேர்கோட்டில் தான் அது சென்று கொண்டிருக்கும். காலத்திற்கு நடுவில் ஒரு ஏ வேற காலம், பி வேற காலம் என்று நாம் நடைமுறையில் கூறலாம். ஆனால் ஏயும் பியும் ஒரே இடத்தில் தான் முடிகின்றன, பி அதே இடத்தில் தான் தொடங்குகின்றது. அதனால் ஏயும் பியும் ஒருமைதான், ஒன்றுதான். அப்படி ஏ பி, ஏ முடியும் தருவானத்தில் காலத்தின் பிரிவுகள் இருக்காது, தொடர்ச்சியாக போய்கொண்டிருப்பதுதான் காலம். எல்லா விஞ்ஞானிகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான தத்துவம். ஏனென்றால் அந்த இடைவெளி வந்து விட்டால் அந்த இடைவெளிக்கு என்ன காலம், எத்தனை இடைவெளி, அதற்கும் ஒரு காலம் வேண்டும் அல்லவா? அது இருக்க முடியாது. விஞ்ஞான ரீதியாக தொடர்ச்சியாகத்தான் காலங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அந்த காலத்தை, ஒரு வினாடியை வேணால் நீங்கள் அணுவாக பீகோ செகண்ட்ஸ், பீகோ வினாடிகள் என்று கூறுவார்கள். பீகோ வினாடிகள் என்றால் 1 ட்ரில்லியன் என்றால் ஒரு 1000 கோடி வைத்துக் கொள்ளுங்கள். 1000 கோடியே ஒரு வினாடியை நீங்கள் துண்டு போட்டாலும் அந்த 1000 வினாடிக்குள் துண்டு இருக்கும். அதனால் அந்த பி தொடங்கும் நேரம், ஏ முடியும் நேரம் ஒன்றாக இருப்பதனால் ஏ
P என்ற ஒரு இடத்தில் இருப்பதனால், BQ என்ற இடத்தில் இருப்பதனால், Aயும் Bயும் ஒன்றாகி விடுவதனால் Pயும் Q இந்த ரெண்டு இடங்களும் ஒன்றாகி விடுகின்றன. அதனால் எய்த அம்பு அந்த தருணத்தில் போகவில்லை, எய்த அம்பு அந்த தருணத்தில் நகர்வதில்லை என்றுதான் விளக்கம். எப்படி ஆகின்றது? இதனால் மாயை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது இதை நான் விரிவுபடுத்துகின்றேன். மாண்டூக்கிய உபனிஷத் என்று நான் பல பிரசங்கங்கள், வச்சனங்கள் அதை பற்றி கூறியிருக்கின்றேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். மாண்டூக்கிய உபனிஷத் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கூறியிருக்கின்றேன். அதில் கௌதபாதர் என்ற முனிவர் மாண்டூக்கிய ரிஷி எழுதியதை வைத்துக் கொண்டு விரிவுபடுத்தியிருக்கிறார். பாஷ்யங்கள், அதாவது விமர்சனங்கள், அதனை பற்றி சொற்பொழிவுகள், பொழிவுரைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார். அதற்கு பேர் காரிகா என்று சொல்வார்கள். அதில் 3வது விவாகம் 19வது வசனத்தில் சம்ஸ்கிருத பாஷையில் அவர் என்ன மொழியில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், மாயையா வித்யதேஹி அஜம் அன்யதா கதஞ்சன தத்துவத் வித்யமானேஹி மர்த்தியதாம் அமிர்தம் ரிஜே. எல்லாமே மாயையினால், மாயையினால் தான், மாயை ஆல்மோடு, மாயையோடு, மாயையுடன், எல்லாம் மாயைதான். மாயையினால் தான் வித்யத்தை, உங்கள் பிரிவுகள், அறுப்புகள். மாயையா வித்யதேஹி, நிச்சயமாக, அந்யதா வேற, அஜம் இந்த பிறப்பற்றது, கதஞ்சன அப்படி என்றால் மாயையினால் தான் நீங்கள் இந்த அஜத்தினுடைய இந்த பிறப்பற்றதை பார்க்கும் பொழுது, பிறப்பற்றது என்று கூறும் அந்த காலகட்டத்தில், அந்த கட்டத்தில் அதற்கு பிரிவே கிடையாது. பிரிவு என்று நீங்கள் கூறுவது உங்கள் மாயையினால் தான். பொய்யான இந்த மாயை மூலமாக தான் உங்களுக்கு அது தெளிவாக ஆகின்றது. ஆனால் உண்மையில் அது நடக்கவில்லை. நாம் எல்லாவரும், நாம் இருக்கின்றோம், அவன் இருக்கின்றான், அமெரிக்கா இருக்கின்றது, இந்தியா இருக்கின்றதெல்லாம் உண்மையில் இல்லை. எல்லாம் மாயை மூலமாகத்தான் நாம் பார்க்கின்றோம். தத்துவத்து அப்படி இருக்கணும், இருக்க வேண்டும் என்றால் தத்துவத்து வித்யமானே, அதுபோல அது பிரிவுகளாக நீங்க காணப்படுவது என்றால் தத்துவத்து வித்யமானேஹி மர்த்தியதாம் அமிர்தம் விரஜே. அமிர்தம் என்பது பிறப்பற்றது, அளவற்றது, அழிவற்றது. அந்த அமிர்தம் மர்த்தியதாம் விரஜே போய்டும். மர்த்தியதாம் என்றது அழிவுள்ளதாக, அழிவுள்ள இடத்திற்கு போகின்றது. அப்பொழுது அமிர்தம் அமிர்தமாக இல்லாமல் அழிவற்ற மர்த்தியு, அழிவற்ற பொருளாக ஆகின்றது. அஜாதஸ்ய 20ஆம் வசனத்துல, அடுத்த வசனத்துல கூறுகின்றார், அஜாதஸ்ய அஜாத தஸ்யஹி அமிர்தஹ பாவஹ ஜாதிம் இச்சந்தி வாதினஹ. வாதினஹ வாக்குவாதம் செய்யப்பட்டவர்கள், அதாவது எல்லாம் இருக்கின்றது, உலகம் இருக்கின்றது, அது வேற இது வேற, மலை இருக்கின்றது, காடு இருக்கின்றது, நீ இருக்கின்றாய், நான் இருக்கின்றார், பிரதமர் இருக்கின்றார், ராஷ்டிரபதி இருக்கின்றார், தலைவர் இருக்கின்றார் என்றதான் அந்த பிரிவுகள். அது எப்படி என்றால், வாதினக இப்படி இச்சந்தி, அவர்கள் இச்சைப்படுகின்றார்கள், அப்படி இருக்கின்றது என்றால். அஜாத அந்த பிறப்பற்றது, ஹி அமிர்தஹ பாவஸ்ய மர்த்தியதாம் கதம் ஏஷ்யதி, எப்படி அவர்கள் பார்க்கலாம்? ஏனென்றால் நீங்கள் அமிர்தக என்ற பாவத்தை ஒற்றுக்கொண்டீர்கள், அது மர்த்தியதாம், அதாவது அது அழிவுள்ளது என்ற பாவம் அதற்கு வராது. எப்படி நீங்கள் பார்க்கலாம்? கதம் ஏஷ்யதி என்கிறார் 20ஆம் வசனத்துல. அதாவது அந்த அஜாதக பிறப்பற்றது, அது அளவற்றது. குணங்கள் நிர்குணக, அதற்கு குணங்கள் கிடையாது. அளவற்றது என்றால், இப்பொழுது பிறப்பற்றது ஒரு பிறப்பினை படைக்கின்றது என்றால், இன்று பிறப்பற்றது ஒரு அளவு இன்ஃபைனைட் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பிறப்பற்றது அளவற்றது என்றால்
அளவற்றது போய் நாளை வேறொன்றை படைத்து விட்டால் அது தன்னுடைய இருக்கும் அளவை விட அது கூடுதலாக பெருகி விடுகின்றது. அந்த பெருகுதல் சாத்தியம் அல்ல. ஏனென்றால் அளவற்றது என்று கூறிவிட்டால் அது எப்படி பெருக முடியும், சிறுக முடியும்? அளவற்றது ஒரு ஸ்திதி, ஒரு இருப்பிடம். அதற்கு பிறப்பு, அதற்கு பெருகுதல் சிறுகுதல் என்று ஒன்றும் கிடையாது. படைப்பு என்று வந்துவிட்டால் அதனுடைய அளவு பெருகின்றது. அந்த பெருகுதல் சாத்தியம் அல்ல, உகந்தது அல்ல, சரியானது அல்ல, அது தவறு. ஏனென்றால் அளவற்றது இன்ஃபைனைட் என்று கூறிவிட்டாயப்பா, அப்புறம் நான் ஒன்றை அதோடு சேர்க்கிறேன் என்றால் அதற்கு அர்த்தம் கிடையாது. வாக்குவாதம், வாதிநக வாக்குவாதம் செய்து கொண்டே போகலாம். அதே போல இருக்கும் இடத்தில் சரி ஒற்றுக்கொண்டேன், இருக்கும் இடத்திற்குள்ளேயே அது படைக்கின்றது என்றால் யாரை படைக்கின்றது? அழிவுள்ளதை படைக்கின்றது. உலகம் அழிவுள்ளதுதான், சூரியன் அழிவுள்ளதுதான், இந்த பிரபஞ்சம் அழிவுள்ளதுதான். விஞ்ஞானிகள் அதை தீவிரமாக போதியப்படுத்தியிருக்கின்றார்கள், விவரித்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த அளவற்றது தன்னுடைய இருப்பிடத்திற்குள்ளேயே அளவானதை படைத்து விட்டால் அளவற்றது எப்படி அளவற்றதாக ஆக முடியும்? அளவற்றது அழிவுள்ளதை படைத்து விட்டால் இந்த அளவற்றது அழிவுள்ளதாகவே மாறிவிடும் என்பது அவர் தெள்ள தெளிவாக விவரமாக அவர் கூறுகின்றார். அவருடைய காரிகா என்று கூறப்படும் அந்த விமர்சனத்தில் மொழி பெயர்த்தல் அல்ல, மொழி பொழிதல். அவர் அதற்கு விமர்சனம் மிக அருமையாக கூறியிருக்கின்றார். இந்த உலகம் மாயையானது என்று. இதற்கு காரணம் நான் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கின்றேன் ஆங்கிலத்தில். அது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நன்றாக பார்க்கலாம். அமேசானில் இருக்கின்றது. ஃபார்மேட், கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டிலே இருக்கின்றது. அது வரைபடமாக அங்கு இருக்கின்றது. அதற்குள்ளே போய் எல்லா பக்கங்களையும் நீங்கள் பார்க்கலாம். கூகுள் பே, கூகுள் புக்ஸ் என்று போய் அங்கு கூகுள் பேல போனீர்கள் என்றால் அதிலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆங்கில பாஷையில் தான் இருக்கின்றது இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நான் ஒரு 6 வருடங்களுக்கு முன்பால் எழுதியிருக்கின்றேன். இந்த 7-8 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதியிருக்கின்றேன். இந்த புஸ்தகத்தின் தத்துவம் என்னென்றால், நானும் இங்கிலாந்து நாட்டு பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு தலை சிறந்த பௌத்த சாஸ்திர விஞ்ஞானி, ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் நிக்கோலஸ் நீ அவர்கள், நாங்கள் இருவரும் இமெயிலில் நிறைய உரையாடி கொண்டிருந்தோம், இமெயில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய புஸ்தகம் காஸ்மிக் கோடு ஒன்று எழுதினார். அது மிக சிறந்தான அணுக்களின் நடைமுறைகள், அணுக்களின் அனுபவங்கள், அணுக்களின் குண அதிசயங்கள் எல்லாம் விவரமாக எழுதியிருக்கின்றார். அவரும் கிட்டத்தட்ட காஸ்மிக் கோட் என்றுதான் எழுதியிருக்கின்றார். விஞ்ஞானத்தில் அதை நான் படித்தவுடன் மாண்டுக்கிய ரிஷியும் மாயை என்ற தத்துவத்தை வைத்துக்கொண்டு, காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன், நாட் ஃபர்மியான்ஸ் அண்ட் பாசான்ஸ். ஃபர்மியான்ஸ் என்பது அணுக்களின் அணு, பாசான்ஸ் என்பது அணுக்களின் அணு. அது நம்முடைய கல்கட்டா விஞ்ஞானி போசான், அவர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது கண்டுபிடித்தார். அதான் போசான், அவர் பேர் போசான் என்று வந்தது. அணுக்களின் அணு, அதை விட்டுவிடுங்கள். அது சிறிய சிறிய பாகம். ஒரு அணுவை நீங்கள் கோடான கோடிய விதத்தில் நீங்கள் அதனை பங்கு போடலாம், அதனை அறுத்து எடுக்கலாம் விஞ்ஞானத்தில். அதனால் எல்லாம் மாயை மூலமாகத்தான் இந்த உலகம் இருக்க முடியுமே தவிர அழிவுள்ளது, நிரந்தரமற்றது எதுவும் நிரந்தரமாக இருக்க முடியாது. நிரந்தரமாக இருப்பதுதான் உண்மை. அதுதான் அந்த ஸ்திதி. ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தம் தான் எல்லாம். அது ஒரு ஸ்திதி, ஆனந்தமான ஸ்திதி. அது படைக்காது, தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாது. படைக்காது என்றால் அழிவுள்ளதை அதை படைத்து விட்டால் அதுவும் அழிவுள்ளதாக ஆகிவிடும். அழிவற்றது, அளவற்றது என்ற அந்த சொற்களுக்கு அர்த்தம் இல்லாமல் போகிவிடும். இதைத்தான் இப்பொழுது 2022 3 நோபல் பரிசுகளை வென்றார்கள். ஜான் கிளாசர், ஆலன் ஆஸ்பெக்ட், ஜெய்லிங்கர் என்கிறார்கள், ஜெல்டன் ஜெய்லிங்கர் என்ற 3 விஞ்ஞானிகள் நோபல் பரிசை வென்றிருக்கிறார்கள். எதற்காக? யூனிவர்ஸ் இஸ் அன்ரியல் லோக்கலி. இந்த பிரபஞ்சம் உண்மையற்றது. ரியல், அன்ரியல், உண்மையற்றது, உண்மையானது அல்ல, மாயை என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த பிரபஞ்சம்
உண்மையானது அல்ல என்று கூறி அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்கள் நிறைய பத்திரிகைகளில் அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம், ஆராய்ச்சி கட்டுரைகள், விஞ்ஞான கட்டுரைகள் எல்லாம் அவர்கள் பிரசுரித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு 2022 பௌத்த சாஸ்திரத்தில் பிசிக்ஸ் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நான் தொடர்கின்றேன் விவாகம் மூலமாக காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன், மாயை, பிரபஞ்சம் மாயை தான் என்பதை பற்றி. அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.